ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த green color stone, pile number 2 green color bracelet, pile number 3 இந்த green color one. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் நான் பார்க்குறேன் அப்படின்னாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணினீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். பைல் நம்பர் 1க்கு இந்த வீக் எப்படி இருக்க போகுது? ஃபைல் நம்பர் 1 கொஞ்சம் உங்கள் எமோஷன்ஸ்க்கும் சரி, உங்களோட ஹார்ட் சக்ராக்கும் சரி, கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கணும். பிகாஸ் வந்து எனர்ஜி ஸ்டேபிள் இல்லை, ஓகேங்களா? இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு எனர்ஜி வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாமல் சேலஞ்சஸை கொடுக்கும். ரொம்ப லேசினஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த ரெகுலர் ஸ்கெடியூல்ஸில் பாதிப்புகள் வரலாம். அண்ட் தேவையில்லாத ஓவர் திங்கிங், தேவையில்லாத அந்த பாஸ்ட் ஞாபகங்கள், அதை பற்றி நான் யோசிச்சுட்டு அடுத்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்களாவே வந்துட்டு இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை ஒரு கைடன்ஸ், ஒரு அட்வைசஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை ஒரு நோன் பீப்புள் கிட்ட இருந்தோ கிடைக்கும். இந்த வாரம் வந்துட்டு ஒரு சில பேருக்கு உங்களுக்கு ஒரு மென்டார் இல்லைன்னா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு ஃபீல்டில் இருந்து ஒரு பர்சனோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அவங்களோட கைடன்ஸ், அட்வைஸ் இல்லைன்னா ஒரு பிளெஸ்ஸிங் ஏதாவது ஒன்று வந்து கிடைக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு ஃபியூச்சரை நினச்சி ஒரு ஹோப் கண்டிப்பாக கொடுக்கும். அதிகமான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ், ப்ரேயர், மெடிடேஷன் இது வந்து இந்த ஒரு வாரம் கண்டிப்பாக தேவை. பிகாஸ் வந்து இப்போ கரண்ட்லி பைல் நம்பர் 1 இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு மேஜர் சேலஞ்சஸ் எனர்ஜி தான். அண்டு கிவ் அப் பண்ணுற மாதிரி இருப்பீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க. பட் அதனால வந்து எமோஷ்னலி அண்ட் மென்டலி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி வச்சுக்காதீங்க. பிகாஸ் உங்களோட ரிலேட்டிவ் இல்லைன்னா யாரோ ஒரு நோன் பர்சன் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனோட வருவாங்க. அது ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எதர் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கம்பேரிஷன், யாரையோ வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்களாவே அந்த சேட்னஸை கொண்டு வர மாதிரி இருக்கு. சரி, too much of darkness and negative energy வந்து காமிக்குது. ஸோ அதனால இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் மற்ற எந்த விஷயத்தில் நிறைய எஃபோர்ட் போடுறீங்களோ இல்லையோ உங்களோட ஓன் செல்ஃப் நிறைய எஃபோர்ட் போடணும். See, you got a devil card also. Okay, when sun card, wonderful. See, உங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அது மிக்சடாக இருக்கு. நெகட்டிவும் காமிக்குது, பாசிட்டிவுமே இருக்கு, ரைட்? ஒரு அடிக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த அடிக்ஷன் ரிலேட்டடாக கண்ட்ரோல் தேவை. அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வாரம் ரொம்ப பீக்கில் போயிடும், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அடிக்ஷன் போயிடும்.
அது உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பைல் நம்பர் 1, ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். லைட்டாக எனர்ஜி ட்ராப் ஆகுது, டயர்ட்னஸ் ஆகுது, இல்லை ஒரு ரெகுலர் செக்கப், ஒரு ஃபிசிக்கலி லைட்டாக ஏதாவது ஒரு சிம்டம் ஏதாவது ஒரு அப்நார்மலாக இருந்தீங்கன்னா ஒரு நார்மல் செக்கப் எடுத்துக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக தேவை. ஒரு ஈவலாய் இல்லை ஜெலசி ஏதோ ஒரு எனர்ஜி வந்துட்டு இந்த ஒரு வாரம் உங்களோட எஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரொடெக்ஷன் வேணும். அதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை டிஸ்டர்பன்ஸுங்கிறது வந்து உங்களோட ஓன் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு வாரம் வந்து லவ் எனர்ஜி இருக்கா உங்களுக்கு கம்மி. யூ ஹவ் காட் என்ன சொல்றது, ஒரு செல்ஃப் லவ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, செல்ஃப் லவ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் பர்சன், வேற ஒரு பர்சன் கிட்ட இருந்து அந்த ஒரு லவ் இருக்கும், அந்த ஒரு கேரிங் இருக்கும். ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு உங்க லைஃப்ல இப்போ கரண்ட்லி ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு சிப்ளிங்கோ இல்லை ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒர்க் ஏரியாவில் இருக்கவங்களோ யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக கேர் பண்ணுவாங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த பர்சன் மேபி உங்களுக்கும் அவங்களுக்கும் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகி இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, ரீசன்ட் டைம்ஸில் தான் இருந்திருக்கும். அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஹோப் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வாரம் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றது வந்து கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் வந்து கெரியர் இப்போதைக்கும் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு இந்த டைம் பீரியட்ல ஐடியாஸாக இருக்கட்டும், அந்த கெரியர்ல வந்து அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு பிளானிங் வந்து எல்லாமே வந்து ரொம்ப லோவாக இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஃபியூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. ஃபியூச்சர் தாட்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ஒரு வாரம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் பாஸ்ட்டை விட. ஸோ ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப் கால் பண்ணுறது, எங்கேயாவது வெளியில் டூர் கெட் டுகெதர், இது பாசிபிள் கண்டிப்பாக. உங்களோட கரண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு சில ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் நிறைய பாண்டிங் பீப்புளோட இருக்கு. நிறைய பீப்புள் இருக்காங்க உங்கள் லைஃப்பில். அவங்களோட ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த டூ மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறீங்க ஒரு சில பேர் மேலே. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில உறவுகள் உங்கள் லைஃப்பில் இருக்கிறவங்க ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க. பட் அது உங்கள் பார்வைக்கு தெரியல. பிகாஸ் கான்ஸ்டன்டான ஒரு அடிக்ஷனில் இருக்கீங்க, அதிலிருந்து வெளியே வரணும் நீங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீக் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். மெடிடேஷன் பண்ணுங்க, செல்ஃப் கேர், செல்ஃப் ஜேர்னல்லாம் நிறைய எழுதுகிற ஹேபிட் இருக்கா, கண்டிப்பாக எழுதலாம். கிராட்டிடியூட் எல்லாம் சொல்லலாம். இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கான ஒரு டைம், உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த ஒரு வாரம் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். அது வந்து ரொம்ப பின்னாடி அது ரொம்ப பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். ஸோ வந்து ஜஸ்ட் ட்ரஸ்ட். ஓகேங்களா, உங்களுக்கு நிறைய ஹோப் கொடுக்குறாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸில் வர எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை வந்து பெர்மனண்ட்டாக நீங்களாவே வந்து ஹோல்டு பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம்.
ஓகே, pile number 2. இந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப நல்லா, அதாவது எல்லாம் வந்து பேலன்ஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் உங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் ஆரா அது திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு வாரம். இவ்வளோ நாளாக ரொம்ப ஒரு லாங் பேட்டில் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் லைஃப்பில். ஏதோ ஒரு பொசிஷன், ஏதோ ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ப்ராசஸில் வந்துட்டு உங்களோட அந்த பாசிட்டிவிட்டி வந்து உங்களை விட்டு போயிருக்கும். பட் இந்த ஒரு வாரம் கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அண்ட் புது புது ஐடியாஸ் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு நிறையவே வரும். கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம், ஒரு சில எதர் வந்து வெளியில இருக்கிற பீப்புள்னால வரலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்குள்ளரே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேபிளே இல்லாத ஒரு எமோஷன்ஸ்னால வரலாம் ஸ்ட்ரகிள்ஸ். பட் அது ஒரு டெம்பரவரி தான், அது பெர்மனண்டா இருக்காது. ஸோ அதை நினைச்சு நீங்க வந்து ரொம்ப டல் ஆகலாம் வேண்டாம். அண்ட் ஃபினான்ஷியலி பார்க்குறப்போ எஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எக்ஸ்பென்சஸும் இருக்கும், அது அதே மாதிரி ஒரு இன்கமும் உங்களுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் ஃபினான்ஷியலோட அந்த ஒரு கண்ட்ரோல் அது வந்து இருக்கணும். இந்த ஒரு வாரம் வந்து எக்ஸ்பிரஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். உங்களோட கம்யூனிகேஷன் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லவ் எனர்ஜியில் வந்து நல்லா இருக்கும். உங்களோட அந்த ஹார்ட் சக்ரா ஸ்லோலி ஹீல் ஆகிட்டே வரும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு லவ் லைஃபாக இருக்கட்டும், அந்த லவ் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஹோல்டு பண்ணாதீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இப்போ இன்ன வரைக்கும் வந்துட்டு ஒரு லவ், ஒருத்தவங்க மேலே உங்களுக்கு ஒரு லவ் ஃபீலிங் இருக்கு. அண்ட் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்களா? ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அண்ட் மனசில் என்ன இருக்குதோ ஜஸ்ட் கோ அண்ட் டெல், சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். இப்போ நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல பைல் நம்பர் 2 ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரலி வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா விஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். எதை யோசிச்சாலும், எது வந்து வேணும்னு கேட்டாலுமே அது ரொம்ப பெரிய ஹை லெவல்ல தான் நீங்க யோசிப்பீங்க, அப்படிதான் வந்து கேட்பீங்க. பட் இப்போ இருக்கிற ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களோட விஷஸாக இருக்கட்டும், உங்களோட வேண்டுதலாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை, சம்வாட் வந்துட்டு லோவா இருக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் இன்னும் நிறைய யோசிக்கணும். பட் ஆனால் எப்பயுமே ஒரே தாட்ல இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி நீங்கள் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. பட் இன்னும் கொஞ்சம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 2 இப்போ கரண்ட்லி வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வேணும் அப்படிங்கிறதே கன்ஃபியூஷனாக இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுங்க. அது இந்த ஒரு வீக் வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அண்ட் ஃபியூச்சர் ரிலேட்டடாக நிறைய ஹோப் இருக்குங்க. ப்ரொஃபஷனல் சைடில் பார்க்குறப்போ வந்துட்டு எஸ், நான் சொன்ன மாதிரி ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி லெவல் நல்லா இருக்கும். அது நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களோட ஒர்க் லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தான் சேலஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ ஹெல்த் வந்து ப்ராப்பர் கேர் எடுத்துக்கோங்க. ப்ராப்பரான ஒரு ஃபுட், ஹெல்தியான ஒரு ஃபுட் அது கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் நீங்கள். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா இருக்கு அண்ட் ஹோப் நிறையவே இருக்கு. பட் வந்து என்னன்னா ஒரு தேவையில்லாத கான்வர்சேஷன் மட்டும் வேண்டாம், அதுதான் வந்து சண்டே கொண்டு வரும். ஒரு சில ஃபைட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, எய்தர் உங்க பார்ட்னரோட, இல்லைன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ.
ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன், தேவையில்லாத ஒரு காசிப், அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு டேக் பார்ட் எடுத்ததுனாலேயே வரும். ஸோ தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு காசிப்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து அன்வான்ட் எனர்ஜி நீங்களாவே இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஓன் லைஃப் அண்ட் உங்களோட ஒர்க்கு மட்டும் இந்த ஒரு வாரம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கெட் ஃப்ரெஷ் ஏர். இது ரொம்ப முக்கியம். பைல் நம்பர் 2க்கு ஜஸ்ட் கோ அவுட், ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. நிறைய ஐடியாஸ் இன்னும் கிடைக்கும். அண்ட் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் ஹெல்த்துக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் முடிஞ்சால் வந்துட்டு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு வாரம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். வா, வண்டர்ஃபுல். பைல் நம்பர் 3 சூப்பர்வான கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, எனக்கு பைல் நம்பர் 3 பார்க்குறப்போ ஸோ மச் ஆஃப் பிரைட்னஸ் காமிக்குது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நிறைய ஹோப் இருக்குது. ஓகேங்களா? பைல் நம்பர் 3க்கு இந்த ஒரு வாரம் பாசிட்டிவ் எனர்ஜி கம்ப்ளீட்லி. ஓகேங்களா? எந்த ஒரு நெகட்டிவாக வந்தாலும் அதுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக கூட இடம் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப் ஜேர்னி தான். ஆக்சுவலி வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட அந்த பேட் டேஸ், அந்த நெகட்டிவான ஒரு டேஸ், உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு டார்க்னஸ், அது எல்லாத்த விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பாசிட்டிவான ஒரு லைஃப் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நீங்கள் தாண்டிட்டீங்க. பட் ஆனால் இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து ஒரு சில இன்னர் பேட்டில்ஸ் வந்து வரலாம். ஓகேங்களா? தேவையில்லாத ஒரு கோபம், தேவையே இல்லாமல் ஒரு லோன்லினஸ் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் இந்த டைமில். எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு லோன்லினஸ் அதிகமாக தெரியும் அண்ட் கோபங்கள் அதனால் அதிகமாக வரும். இது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. லவ் லைஃப்பில் இருந்த சேலஞ்சஸ் விலகும். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இருந்த அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு விடையே தெரியாமல் இருந்திருப்பீங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். எய்தர் உங்களோட ட்ரீமில் இல்லை உங்களோட இன்ட்யூஷன் மூலியமாக, அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க உங்களோட டவுட் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பதில் வந்து சொல்லுவாங்க. மேரேஜ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேரேஜ் ரிலேட்டடாக ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு யார் மேலேயாவது லவ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வாரம் பிளான் பண்ணுறது உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பைல் நம்பர் 3க்கு பேஷன் ரொம்பவே இருக்கும் இந்த ஒரு வாரம். எஸ்பெஷலி வந்துட்டு கெரியரில் நல்லா ஏர்ன் பண்ணணும், நல்லா செட்டில் ஆகணும், லைஃப்பில் நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ற தாட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து ஃபேவர் பண்ணும். உங்களுக்கு ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சோர்ஸில் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சிட்டு இருக்கும். இந்த ஒரு வாரம் சப்போர்ட் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒரு சில என்ன சொல்கிறது மிஸ்கம்யூனிகேஷன்லாம் வந்து போகலாம். பட் அது வந்து நீங்கள் அப்போவே வந்துட்டு சால்வ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ தேவையில்லாமல் வந்துட்டு அதை பர்சனலாக வந்து எடுத்துக்க வேண்டாம் இந்த ஒரு வீக் எஸ்பெஷலி.
அண்ட் லவ் ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? லவ் ஃபீலிங்ஸ், லோன்லினஸ், இது வந்து இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க இல்லை நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா அது ஒரு சேலஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கெரியர் இஸ் வெரி குட். கெரியர் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, கெரியரில் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் சைடில் வந்து ஒரு ஹோப் இருக்கு. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்களோ, நீங்கள் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களை சுற்றி தான் இருக்கு, அது உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. ஆனால் அது நீங்கள் வந்து கவனிக்காமல் இருக்கீங்களோ, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அதை வந்து கண்டுபிடிக்கணும் நீங்கள். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு அந்த பாஸ்ட் ரிலேட்டடான ஏதோ ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்குள்ளார. ஏன் இப்படி நடந்துச்சு? நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் என்னோட ஃபுல் லவ் கொடுத்தேன், ஃபுல் கேரிங் கொடுத்தேன். அது யாரா வேணா இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை வந்து நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் நல்லது தான் செஞ்சுருப்பீங்க. பட் ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கங்கிற கேள்வி வந்து இன்னும் வரைக்கும் இருக்கும். பட் அதுக்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சம்வேர் வந்துட்டு உங்களோட அந்த கர்மா இல்லைன்னா வந்துட்டு அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம், டிவைனுக்கு ஒரு ரோல் இருக்கு இந்த ஒரு உங்க பாஸ்ட் விஷயத்துல. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்துட்டு கிடைக்கும். அண்டு உங்கள் ஃபேமிலியில் ஒரு சில பேருக்கு, உங்கள் ஃபேமிலியில் யாருக்கு கிடையாது, ஆல்ரெடி நீங்கள் ஃபைட் பண்ணியிருக்கீங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கீங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கோ சண்டை போட்டிருக்கீங்க. எஸ், இந்த ஒரு வாரம் சமாதானம் ஆகிடும். எல்லாமே வந்துட்டு அகெயின் நீங்கள் அந்த ஒரு பேக் டுகெதராக ஆயிடுவீங்க. இது ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னா பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஷிப், எனி ஒன். பட் யாரு கூடயாவது இப்போ ரீசெண்டாக நீங்கள் சண்டை போட்டிருக்கலாம், அது சால்வ் ஆகும். சரி, உங்கள் லைஃப்பில் ஆக்சுவலி வந்துட்டு பைல் நம்பர் 3 சேஞ்சஸ் ஆல்ரெடி ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு வாரம் வந்து அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். யூ ஆர் பிளஸ்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரொம்ப பிளஸ்டு, ஃபுல் ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கீங்க. உங்களோட டிவைன் ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாருமே ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கான ஆன்சருமே உங்களுக்கு இந்த ஒரு வாரம் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நோக்கி தான் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. பட் ஆனால் இன்னுமே என் லைஃப் மாறலேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா? நோ, கண்டிப்பாக. சி, அவ்வளோ ஒரு ஹோப், அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. அண்டு ட்ரீம்ஸ் நல்லா வந்து கவனிக்கணும். உங்கள் ட்ரீம்ஸில் ஒரு மெசேஜஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் ஆல்சோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் ஆரா இருக்கும் பைல் நம்பர் 3க்கு. சரி, எனக்கு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து மேஜர் எதுவும் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணலாம். ப்ராக்டிக்கலி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்கள் பேஷனை பண்ணலாம். புதுசாக ஏதாவது படிக்கணும், உங்களோட லைஃப்பில் யூஸ்ஃபுல்லான ஏதோ ஒன்று நான் படிக்கணும் புதுசாக, கண்டிப்பாக வந்துட்டு படிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டடீஸ் விஷயத்தில் எஸ் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு கவனம் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மோஸ்ட்லி அவ்வளோக்கும் இருக்காது. ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறையாவே காமிக்குது. ஸோ இந்த ஒரு வாரம் நீங்கள் எது செய்யறதா இருந்தாலும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேவர் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.